நான் பயந்தே போயிட்டேன். பெரிய சினிமாவில் வில்ல மாதிரி மனசுல நினைப்பா. ஐயா பிஸியா இருக்காரு, உட்காரு. எவ்வளவு நேரம் பிஸியா இருப்பாரா? அதெல்லாம் நான் கேட்க முடியாது சார். ஐயா அவசியமா பார்த்தாலும் நீங்க உட்கார்ந்து தான் ஆகணும். எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்ல நினைச்சிட்டாரா? கூப்பிட்டா நான் போயிட்டேன்னு சொல்லு. நானே மணிக்கணக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். எப்ப கூப்பிடுவாருங்க? 5 நிமிஷம் உட்கார முடியல. மம்மி மம்மி ட்ரெஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. பிறந்த நாள் அதுவுமா முதல்ல சாமி கும்பிட்டு பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் புது துணி போட்டுக்கணும். சரி சரி, முதல்ல போய் சாமி கும்பிட்டு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க செக்ரட்டரி சார். பெங்களூர் பிளைட் வந்தாச்சா? இன்னைக்கு கரெக்டா வந்துருச்சு. பாசை எந்த நேரமும் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி? வழக்கம் போலதான். எக்கச்சக்கமான என்கேஜ்மெண்ட். தனியா நேரம் ஒதுக்கிறதுக்கு வழி இல்லாம ஏர்போர்ட்லயே 2 பார்ட்டி மீட் பண்ணி கார்லயே பிசினஸ் பேசி முடிச்சுட்டு வராங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மம்மி, காலையில ஹோட்டல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். எல்லாரும் இங்க கூட்டிட்டு வரலன்னா நம்ம வீட்டுல இருக்க மிஷின் கத்து. நான் வரட்டுமா? சாமலா, அவர்தான் ஒட்டாம போறாருன்னா உனக்காவது புரிய வேண்டாம். அப்பா வர நேரமாச்சு. அவர் வந்தது அவர் காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு பணிவா சொல்லணும். புரியுதா? அந்த லெட்டர் பார்த்து பதில் எடுத்துங்க. மணி என்ன ஆகுது? 8:25க்கு ஞாபகப்படுத்துங்க. 10 நிமிஷம் ஃபேமிலிக்கு. ஹலோ லட்சுமி, ஹவாரியோ? என்ன பாப்பா பழப்பழம் இருக்கு? பிரயாணம் எப்படிங்கிறது? இந்த டைரக்டரை பிடிச்ச 6 அறுத்து 1 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வாங்கிட்டேன். 6 மாசத்துல கொடுத்துட முடியுமான்னு கேட்டா, அடம் மழையா 4 மாசத்துலயே கொடுக்கறேன்னு சொன்னேன். அவன் அப்படியே அசந்து போயிட்டான். அடுத்த மாசம் நான் லண்டனுக்கு போறேன்ல, அப்ப அவனு என் கூட வர்றேன்னா. அந்த டைரக்டர் கேரளாக்காரு போல இருக்குது. ஒரே தேங்காய் சமையல் உமட்டிக்கிட்டு வந்துச்சு. வீட்டுல குழந்தை குட்டியெல்லாம் ஒரே தண்ணி. நான் ஒன்றும் சாப்பிடல. கொஞ்சோண்டு ரசஞ்சாதம் சாப்பிட்டேன். அதுவே காலையில எழுந்திரிச்சோன்னு மசக்காரிக்கு ஓட்டுற மாதிரி ஒரே வாந்தி என்ன பண்ற. பொண்ணை பார்த்து என்ன பழிச்சுன்னு இருக்கேன்னு கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே உங்க தொழிலை பத்தி ஆரம்பிச்சிட்டீங்க. ஓ எஸ் 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 எஸ், நான் மறந்தே போயிட்டேன். என்ன பாப்பா இன்னைக்கு உனக்கு? மணி 8:25. ஓ போலாம். லட்சுமி, நீ எதுவும் வாங்கிட்டு வர சொன்னியே, அது பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஷாமலாவுக்கு பிறந்த நாள். God bless you, God bless you. Many more happy returns. டாடி கொஞ்சம் இருங்க, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். குழந்தை கும்பிட்டா பேசாம இருக்கிறது. ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து ஆபீஸ்ல வாங்கி. அப்பா கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன். வர வர உனக்கு பயமும் இல்லாம போயிடுச்சு. எனக்கு என்ன பயம்? நீங்க பாட்டு உள்ள போறீங்க. 4வது நாளா இங்க வர. அவர் கூப்பிடும் போது இங்க இல்லன்னா 4 வருஷமானாலும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன எத்தனை நாள் அலைய வச்சத உத்தேசம்? What can I do for you? வாக்க இஷ்டம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லணும். இப்படி 4 நாளா என்ன அலைய வச்சிருக்க வேண்டாம். Test for patience. முதல்ல எங்க முதலாளி எனக்கு கத்துக் கொடுத்த பாடம். ஓ, வழி வாங்குறீங்களா? அதை நீ எப்படி எடுத்துக்கிறியோ அதை பொறுத்து. யார் தெரியுமில்ல, உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சாரே அவருடைய ஒரே வாரிசு. நீ அவர் மேல காட்டுற பரிவையும் பாசத்தையும் அவர்கிட்டயே போய் சொல்றேன். போடா போடா போடா. மிஸ்டர் ஜாஃப்ரி, I'm sorry. என்னடி சினிங்கிட்டு இருக்கிற? கண்ணுல தூசி விழுந்துச்சா? தூசி விழுந்தா பரவாயில்லையே, கண்ண மண்ணு இல்ல விழுந்துருச்சு. மண்ணு எப்படி விழுந்து? போய் தடுவிடானியா? பாரு முடியா, எனக்கு இருக்கிற வயிற்றுக்கு உன் குடலை உடனே போடுவேன். சும்மா நீ இந்த குடிசைக்கு வந்திருந்து குடல் கூட சுருங்கி போச்சு. அதை ஏண்டி விடுற? பேசாதையா, இந்த குடிசைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எண்ணி பாத்தியா? என்ன யோசனை? அன்னைக்கு நீ என்ன பண்ண? முதலாளி இந்த குடிசைலதான் இருந்தாரு. இந்த குடிசையோட ராசித்தான் அவரை கோடீஸ்வரன் ஆக்குச்சு. நாமளும் இந்த குடிசைல இருந்தா நமக்கும் அந்த அதுக்கு அடிக்கும் சொன்னியா? என்ன ஆச்சு? லாட்டரி அடிக்குதியா? லாட்டரி அது கூட எங்கடி அடிக்குது? நானும் மாசத்துக்கு 2 சீட்டு தான் வாங்குறேன். ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 6 மாசம் 6 மாசம் பொறுத்துக்க. ஊரையை பிரிச்சுட்டு அனுஷ்டம் கொட்ட போகுது.
குடுக்கறதையும் கூரையை பிரிக்க லேட் ஆகும்னுதான் நானே மேல பிரிச்சு விட்டுருக்கேன். இப்ப மட்டும் என்னவா கூரையை பித்திட்டு மழைதான் கொட்டோன்னு கொட்டுது. என்ன சார் இதெல்லாம்? நீங்க இருந்த இடம் சார், தாராளமா உள்ள போங்க. மிஸ்டர் உமாநாத் உள்ள வேலையா இருப்பாரு. அப்படி எங்க யாருமே இல்லைன்னா அவர்கிட்ட இந்த கார்டை கொடு. பழைய கார்டு தான் சார். எப்ப சார் வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சாமுவேல், எப்படி இருக்கீங்க? இப்பெல்லாம் கடுமையா வேலை செய்ய வேண்டியதா இருக்குமே. யாரும் சாரா? வாயா, என்ன இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் பேசக்கூட சுதந்திரம் இல்லைங்க. இத்தனை நாளையில ஒரு உண்ணாவிரதம், ஒரு வேலை நிறுத்தம், ஒரு கும்பல், ஒரு கோஷம், ஒரு குழப்பம் எதுவும் இல்லைங்க. முதலாளி தொழிலாளி கிட்ட நேர்ல போய் பேசுறாரு. தொழிலாளிகளும் மரியாதை இல்லாம முதலாளியை நேர போய் பாக்குறாங்க. தூரத்துல நின்று நாங்க வேடிக்கை பாக்குறோம். சம்பளம் போனஸ் எல்லாம் ஒழுங்கா வருது இல்ல? சம்பளம் வருதுங்க. சிம்பளம் தான் வரலையோ? சும்மா தமாஷ் பண்ணையா? ஹலோ சார், சொல்லி அனுப்பிச்சிருந்தா வீட்டுக்கு வந்து பரவாயில்ல. ஆமா டிஸ்டர்பிங். ஓகே. என்ன அது? டேபிள் மேல ஃபிளவர் வாச காணோம், பூக்கள் எல்லாம் ஒண்ணும் காணோம், எல்லாம் மறந்து போயிடுச்சா? சாரி சார், நேரம் இல்லை. நான் ஒண்ணு மண்ணா டெய்லி வந்து அடிக்க வைக்கவா? உடம்பு எப்படி இருக்கு? இன்சுலின் எல்லாம் கரெக்டா போட்டுக்கிறீங்களா? அப்பா 2 காசு போட்டா சர்க்கரை இல்லாம. என்ன சமாச்சாரம்? பொழுதே போக மாட்டேங்குது உமாநாத். புஸ்தகங்களை படிச்சும் பழக்கம் இல்ல. எனக்கு ஒரு வேலை கூட. வேலையா? உங்களுக்கு அவசியம் கொடுக்குறேன். ட்ரெயின் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன். உலகம் பூரா சுத்திட்டு வாங்க. இல்ல உமாநாத், எனக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும் போல தோணுது. ஒரு மேக நாற்காலிய போடு, 10 ஃபைல கொடு, சத்தம் போடாம வந்துட்டு போயிடுறேன். என்ன விளையாடுறீங்களா? Am I talking to Jeffrey? No, he is dead. அந்த ஜாஃப்ரி செத்துட்டான். இந்த ஜாஃப்ரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சம்பாதிச்சே தீரணுங்கிற நிலைமையில இருக்கு. என்ன சொல்றீங்க? என்னுடைய பணத்தை எல்லாம் இழந்த நிலையில தான் நான் இன்னைக்கு இருக்கேன். ஏற்கனவே கடன்காரனா இருந்தனா என்னுடைய மொத்த பணத்தையும் குதிரை மேல போட்டேன். குதிரை ஓடல, என் சொத்து தான் ஓடிச்சு. வீட்டை விட்டேன், காரையும் விட்டுட்டேன். I'm sorry. உங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு நான் வரதில்லை. உங்க பையனுக்கு வர சொல்லுங்க. நீங்க வர வேண்டாம். அவனை நான் வளர்க்கிறேன். இன்னும் அவன் மேல உனக்கு கருணை இருக்கு? அதுவா? உங்க மகன் கண்டிப்பை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டான்னா எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு நீங்க ஏதாவது இதுதான் உன் மகனுடைய தலை, ஒரு அவசியத்துக்காக இதை வெட்ட வேண்டி வந்துருச்சு அப்படின்னு நாளைக்கு நீ சொன்னாலும் நான் பதற மாட்டேன்ப்பா. இது போதும். உங்க மகனுடைய தலைவிதியை நிச்சயமா நான் மாத்தி காட்டுறேன். மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல கூட சம்பாதிக்க முடியும். ஆமாண்டா, உங்க அப்பன் டாய் ஒழுங்கா சம்பாதிக்கிற வழிய பாரு. இல்ல நமக்கு வாழ்வோட மகனு இப்படியா கேவலப்படுத்துறது? நாளைக்கு ஊர் என்ன பேசும்? அவர் ஏன் இப்படி செய்யறாருன்னு எனக்கு தெரியல. கேட்கலன்னா கையில சிக்க மாட்டேங்கிறாரு. நான் ஓன்னு கத்தி பாடுறேன், சத்தம் கேட்டு வெளியில வருவாரு, அப்ப பேசு. சிச்சி, என்ன இருந்தாலும் கல்லானாலும் கணவன் அதானே? சரி, கல்லாலே கண்ணாடி அடிச்சு உடைக்கவா? சத்தம் கேட்டு வெளியில வருவாரு, அதுவும் கூடாதா? இதோ பாருடி, அவருக்கு அப்புறம் தான் நீ. அத மறந்துடாத.